மை டியர் வீவர்ஸ், வெல்கம் டு லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடந்து முடிஞ்ச நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2025 நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸோடைய அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர். ஸோ ஏஎஸ்ஐ பேப்பர் 2 ஓட இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பற்றி தான் நம்ம இந்த இவ்வளோ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது, அதே மாதிரி நிறைய பேர் கட் ஆஃப் எவ்வளோ சார் வரும் அப்ராக்சிமேட்டாக. ஆக்சுவலி கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஏன்னா நமக்கு பேப்பர் 1 இருக்குது. ஸோ அவ்வளோ குயிக்காக இதில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் பேப்பர் 1 எக்ஸாம் வந்து நமக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் மென்டல் எபிலிட்டி அந்த எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 17 அன்றைக்கி நடக்க போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கான கட் ஆஃப் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் மேஜர் எவ்வளோ சேஃப் போட்டால் அப்படின்றது நான் இந்த வீடியோ டீட்டெயிலில் சொல்லிடுறேன். நம்முடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியில் இந்த ஏஐசிக்கு வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸாக நிறைய ஒர்க் பண்ணியிருந்தோம். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ சிலபஸ். நியூ சிலபஸில் ஏடி வந்து ஃபஸ்ட்டு நடந்தது, அதுக்கப்புறம் ஏஐசி போத் த சேம் சிலபஸ், த கோட் நம்பர் 504. இதுதான் இந்த இயரோட த ஃபஸ்ட் நியூ சிலபஸ் எக்ஸாம் ஃபார் ஏடி, செகண்ட் ஒன் ஃபார் ஏஐசி. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸில் 65, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 65 அண்டு எக்கனாமிக்ஸில் 70, 200 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதியிருப்பீங்க. பட் ஏடி வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருந்தது கம்பேர்ட் டு ஏசி ஏடி. ஏன்னா ஏடி இஸ் இன்டர்வியூ போஸ்ட். பட் இருந்தாலும் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பாக ஒரு 170 அப்படின்றது ஏடியில் இட்ஸ் வெரி பாசிபிள். 170ன்றது ஈஸியாக போடணும். 170 ப்ளஸ்ன்றது இட் இஸ் பாசிபிள். யாருக்கு இது பாசிபிள் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக 3 மேஜரும் முடிச்சிருக்கணும். ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இது பாசிபிள் தான். ஸோ லாஸ்ட்டாக 170 கட் ஆஃப் வந்தது மேஜரில் போட்டாங்க அப்படின்னா, அப்போ வந்து அவங்க மேஜர் அவங்க தான் படித்தாங்க லாஸ்ட்டு 2024 ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பட் இந்த எக்ஸாம் அப்படி கிடையாது. த 3 டிஃப்ரெண்ட் மேஜர், கண்டிப்பாக ஒரு மேஜருக்கு ஒன்று டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸ் படித்தவங்க மேக்ஸ் கஷ்டமாக இருக்கலாம், மேக்ஸ் படித்தவங்க எக்கனாமிக்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு மேக்ஸ் எக்கனாமிக்ஸ் ரெண்டுமே கொஞ்சம் டிஃபிகல்ட். இது மாதிரி இருக்கும்போது ஏடியில் 170ன்றது பாசிபிள். நம்ம அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் 170 ப்ளஸ். பட் ஏஎஸ்ஐன்றது கொஞ்சம் லென்த்தி கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ நிறைய விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் கரெக்ட், ஏபி இல்லை பிசி இல்லை 1 2 2 3 இல்லை 1 2 3 இது மாதிரி நிறைய மெர்ஜ் பண்ணி எல்லாமே கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஆக்சுவலி இதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய அவ்வளோ வரல, ஒரு சில டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருந்தது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வித்தவுட் ஆன்சர் கீ. அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின் வந்து இன்டகரெல்லாம், ஒரு சில சர்ஃபேஸ் அண்ட் வால்யூம் அண்ட் இன்டகரெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான் இருந்தது. பட் ஓடிபிடிலாம் இட்ஸ் ஈஸி தான். வெக்டரில் 1 or 2 கொஸ்டின் தவிர்த்து மற்றதெல்லாம் ஈஸி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், ஸோ அதுலேயும் வந்து ப்ராப்ளம் ஈஸியாக தான் வந்து மேட்ரிக்ஸில் ஈஸி கொஸ்டின், தியரி ஆஃப் ஈக்குவேஷன் ஆல்சோ ஒரு கொஸ்டின் தவிர்த்து மற்றெல்லாம் ஈஸியாக போட்டிருக்கலாம். இது மாதிரி வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் வந்து இது மாதிரி தான் இருந்தது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 80-90% வந்து பண்ணலாம். ஸோ அதில் நம்ம அகாடமியில் நாங்கள் சர்வே கண்டக்ட் பண்ணும்போது, ஸோ ஹவ் வாஸ் டுடே ஏஎஸ்சி எக்ஸாம் அன்றைக்கி நான் கண்டக்ட் பண்ணும்போது 3 ஆப்ஷன் நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன், ஈஸி, மாட்ரேட், ஹார்ட். ஸோ எல்லாமே நம்ம அகாடமிக் கேண்டிடேட்ஸ் மாட்ரேட் வந்து கொடுத்துருந்தாங்க. த கொஸ்டின் பேப்பர் இஸ் மாட்ரேட், நாட் ஹார்ட். கஷ்டமாக இல்லை, மாட்ரேட்டாக இருந்தது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அப்படின்றது கேட்டிருந்தோம். அதில் 2 கேண்டிடேட்ஸ் வந்து 151 ப்ளஸ். இது ஜஸ்ட் ஃபார் அப்ராக்சிமேஷன். ஏன்னா இது ஒரு ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம், நம்ம எவ்வளோன்றதெல்லாம் சொல்ல முடியாது. பட் 151 ப்ளஸ் 2 கேண்டிடேட்ஸ்.
141 to 150 பத்தில் 18 கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலி 45 கேண்டிடேட்ஸ் வந்து போல் போட்டிருக்காங்க. பிலோ 140 25 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து தெரியுது கம்பேர் டு ஏடி த ஏஐசி கொஸ்டின் பேப்பர் இஸ் மாடரேட். அதை விட இது டஃப் அவ்வளோதான். பட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப் கிடையாது. ஏடி கம்பேர் பண்ணும்போது ஏஐசி வந்து டஃப்பாக இருந்தது அப்படின்றது கேண்டிடேட்டோட த ஜென்ரல் ரெஸ்பான்ஸ். ஸோ அதனால் இந்த ஏஐசியை பொறுத்த வைக்கிற 160 ப்ளஸ்ன்றது ஒரு நல்ல ஸ்கோர். இது மட்டும் பத்தாது. கம்மிங் ஜிஎஸ்எல்லாம் நீங்கள் ஒரு 70 ப்ளஸ் போடுற வரைக்கும் நீங்கள் படிக்கணும். அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ஏஐசி போஸ்ட் வாங்கிடலாம். இதில் ஒரு 160 அதில் ஒரு 70னா இது கண்டிப்பாக ஒரு 230 கொஸ்டின்ஸ்ன்றது ஒரு நல்ல ஸ்கோர். இந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டை பொறுத்து மாறலாம். பட் ஜிஎஸ்ஏ நல்லா படிக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும். ஏன்னா ஏஐசி கொஞ்சம் மாடரேட் பண்ணும்போது இதுதான் வந்து இது எப்போனா இது மேபி ஜென்ரல் கேட்டகரிக்கு வரலாம். அப்போ பிசி எம்பிசி ஒரு 5 கொஸ்டின் குறைச்சிக்கோங்க. இதுதான் வந்து ஒரு 150. ஸோ அதில் ஒரு 70 அப்படின்றது ஒரு நல்ல ஸ்கோர் ஃபார் ரிசர்வேஷன் பிசி எம்பிசிக்கு. இதுதான் வந்து அந்த ஏன்னா த போஸ்ட் இஸ் லெஸ் 33 போஸ்ட் தான். பட் காம்படிஷன்ஸ் வந்து இருக்குது. பட் பெரிய லெவலில் இது காம்படிஷன் இருக்கான இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஜிஎஸ் ரொம்ப ஹார்டாக டெக்னிக்கலாக கொண்டு போனீங்க அப்படின்னா நம்ம ஏசிஏ போஸ்ட் வந்து வாங்கிடலாம். ஏன்னா அதில் பிலோ 140 நிறைய இருக்காங்க. இந்த 141 to 160 ஒரு முக்கியமான ரோலை கண்டிப்பாக இந்த ஏஐசியில் வந்து ப்ளே பண்ணும். அதனால் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 220 ரெண்டும் சேர்ந்து ஒரு 220 ப்ளஸ்ன்றது ஒரு நல்லது தான். ஒரு நல்ல ஸ்கோரிங்காக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம போகிற கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஆல்மோஸ்ட் எல்லா டைமுமே லாஸ்ட்டாக பாலிடெக்னிக், பிஹெச்எஸ், ஐஏஎஸ்ஐ, ஆல்சோ யூஜிடிஆர்பி, இது மாதிரி வந்து லாஸ்ட்டாக ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்தது. இது மாதிரி நம்ம கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் இந்த ஏசியில் கண்டிப்பாக அச்சீவர்ஸாக வருவாங்க. அதே மாதிரி மற்ற கேண்டிடேட்ஸும் இட்ஸ் ஒர்க்கிங் ஹார்ட், நிறைய ஒர்க் பண்ணணும். 3 டிஃப்ரெண்ட் மேஜர்ன்ற போது இட்ஸ் நாட் ஈஸி. 170லாம் ஈஸியே கிடையாது டெஃபினெட்லி. ஏன்னா 3 மேஜர், இப்போ ஒவ்வொரு மேஜர்னால் இஸ் இட் பாசிபிள். அதனால் இதுதான் வந்து இந்த லாஸ்ட்டாக நம்ம ஆகஸ்ட் 6 அன்றைக்கி நடந்து முடிஞ்ச தி பேப்பர் 2 மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ்க்கான ரிவ்யூ. இந்த ரிவ்யூ இந்த கட் ஆஃபில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி இன்னும் கொஸ்டின்ஸ் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஜிஎஸ்சில் இன்க்ரீஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுதான் முக்கியம். மேபி ஷெட்யூல்டு காஸ்ட் எஸ்சிஏக்கு வந்து எஸ்டிக்கு இன்னுமே குறையும். 200 ப்ளஸ்ஸோ இல்லை வந்து 200 மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 200 ரெண்டும் சேர்ந்து அது மாதிரியான வர்த்தகமான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஷெட்யூல்டு காஸ்ட் அண்டு எஸ்டி, ஷெட்யூல்டு ட்ரிபிள்ஸ், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸில் இந்த மாதிரி வரலாம் எஸ்டிஸில். ஆனால் நீங்கள் வந்து வாட் எவர் இட் இஸ் அடுத்து வர ஜிஎஸ் வந்து ஃபோக்கஸிவாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் பூஸ்டப் ஆகும். போட்ட கேண்டிடேட்ஸ் நீங்கள் நல்லா படிங்க. போடாத கேண்டிடேட் ஜிஎஸ்எல்லாம் போட ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்முடைய சேனலோட ஓவர்வியூ. அதுக்கப்புறம் இதுக்கான ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து நம்ம சேனலில் ஏடியுமே வந்து ஒரு 230 240 ஒரு நல்ல ஸ்கோரிங் தான். அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இன்டர்வியூ வரும். கண்டிப்பாக இன்டர்வியூ செலக்டான வாய்ப்புகள் இருக்குது. 230 240 ப்ளஸ்னால் ஸோ ஆல்வேஸ் மைண்ட் இட். இந்த ஸ்கோரில் இருக்கிற இன்டர்வியூ கண்டிப்பாக போவீங்க. பட் ஃபைனல் கட் ஆஃப் வந்து ஆஃப்டர் தி இன்டர்வியூ தான் தெரிஞ்சு சொல்ல முடியும். அதனால் இதுதான் வந்து ஏடி அண்ட் ஏஐசிக்கான இந்த கொஸ்டின் பேப்பர் ஓவர்வியூ. ஆல்ரெடி நம்மளுடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியில் ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு மேத்தமெட்டிக்ஸ்க்கான த கீ டிஸ்கஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எக்கனாமிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிவிடுவோம். இன்னும் ஆன்சர்க்கு வரல, அதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவோம். இது மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்மளுடைய அமுதன் அச்சீவர்ஸ் வந்து மிகப்பெரிய ரோலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஏடிஏஎஸ்லையும் வி ஆர் கோயிங் டு கிவ் தி பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்.
அதே மாதிரி நம்முடைய அமுதன சிவசனில் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான கோச்சிங் டெய்லியும் மார்னிங் ஈவினிங் கிளாஸ் பேஸில் கொண்டு போயிட்டுருக்கோம். ஏஐசி முடிச்சிட்டோம். அடுத்தது அடுத்த டார்கெட் வந்து பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ். அந்த 232 போஸ்ட்டில் வாட் இஸ் தி மேக்ஸிமம் எங்களுடைய என்ரோல்மெண்ட் வந்து வி ஆர் கோயிங் டு ப்ரொவைட் இன் அவர் பெஸ்ட் கன்சிஸ்டன்சி த கார்ட்ஸ் மாட்டோர் சக்ஸஸ். நீங்களும் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட அகாடமியில் என்ரோல் பண்ணிங்கன்னா த சக்ஸஸ் இஸ் பாசிபிள். ஸோ ஃபர்தர் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் அமுதன் சிவஸ் அகாடமி. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து அதில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.